ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வாட் மாஸ்டர்ஸ் யங்கஸ்ட் சன். இதோட எபிசோடு 36. எபிசோடு 35ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துருங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்டோரிக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே குவாண்டல் தன்னோட கான்ட்ராக்டர் தேடி அங்கே வரா. ஆனால் என்யாவுக்கு நாள் போக போக சுச்சுவேஷன் மோசமாகிறத பார்த்து செம்ம காண்டாகுது. என்யா நம்ம ஆளு மேலே செம்ம லெவலில் இருக்கா. நம்ம ஆள் சிமிலுக்கு போகிற மேட்ரை குவாண்டல் கேட்டுட்டா. டூரிஸ்ட்டை சீக்கிரட்டாக போட்டு தள்ளுற அந்த ட்ரைனிங் கிரவுண்டை பற்றி வார்னிங் கொடுக்க நினைக்கிறா. நம்ம ஆள் செம்ம ஸ்ட்ராங் தான், ஆனால் சுற்றி இருக்கிற பெஸ்ட்டு அசாசின் கூட மோதுறது செம்ம டஃப். லூனா மாதிரி ஆட்களே அந்த அசாசின் கிட்ட மாட்டி தப்பிக்க கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம ஆளோட சேஃப்டிக்காக குவாண்டல் ஒரு டோக்கனை கொடுக்குறா. ஒருவேளை மாட்டிக்கிட்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படியாவது காப்பாற்றணும்னு அவன் நினைக்கிறா. அடுத்த மிஷனுக்கு பக்காவாக ரெடியாகி நம்ம ஆளு கிளம்புறான். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சிமில் ஊரோட சவுத் என்ட்ரன்ஸுக்கு வந்து சேர்றான். நம்ம ஆளு என்ட்ரி கார்டை காட்டிட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்கிறான். ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிட்டி கார்டு கிட்ட இந்த அசாசின் ரூல்ஸ் சிட்டிக்கு வெளியவும் நடக்குமான்னு கேட்குறான். ஏன்னா நம்ம ஆளை கூட்டிகிட்டு வந்தவனே நம்ம ஆளை கொல்ல பாயிறான். நம்ம ஆளு சிங்கிள் எல்போ அட்டாக்கில் அவனை முடிக்கிறான். அதாவது ஊருக்கு வெளியவும் ரூல்ஸ் அப்ளை ஆகுது. நீ ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல செம்ம வீக், வேற வேலை பார்த்துட்டு போடான்னு அந்த கோச்மேன் கிட்ட சொல்கிறான். சிட்டி கார்டு பரவாயில்ல, நம்ம ஆளை எதுவும் பண்ணாமல் உள்ளே விடுறான். நம்ம ஆள் உள்ளே போய் பார்த்தா ஒரு அழகான சிட்டி. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது அசாசின்களோட ஸ்கில்லை காட்டுது. அதாவது ஒரு தடயம் கூட இல்லாமல் கொள்றதுல அவங்க கெத்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால இதை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு பதிலாக பயங்கரமாக கிரிப் பண்ணுறான். ஏன்னா புதுசாக வரவங்க எப்போவுமே அசாசின்களுக்கு ஃப்ரெஷ் டார்கெட்டாக இருப்பாங்க. அப்போ ஒரு ரூமில் தங்கினா நம்மளால கண்டிப்பாக காலி ஆகிடுவான். இதுவும் காஸ்மாஸ் அரீனா மாதிரி தான் இருக்குன்னு யோசிக்கிறான். ஒரு நல்ல இன் தேடிட்டு ஒரு ரூமை ரெண்ட் பண்ண வரான். இன்னில் தங்குறது இவ்வளோ ஆபத்தாக இருக்கிறதால ஒருத்தன் நம்ம பையனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். கேஷ் கிடைக்கலனாலும் பரவாயில்லைன்னு நம்மளால லைஃப் மேலேயே பெட் கட்டுறான். மேலே ரூமில் நம்ம ஆளுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஆணித்தனமாக சொல்கிறான். ஆனால் உள்ளே போன நம்ம ஆளுக்கு ஏதாச்சும் ட்ராப் இருக்குமோன்னு டவுட்டு. டக்குன்னு கேட்ட ஒரு சத்தத்தில் மைண்டே பிளாங்க் ஆகிடுச்சு. சடனாக ஒரு கிளாப் சவுண்டு கேட்கவே நம்மளால சண்டைக்கு ரெடி ஆகிறான். ஆனால் அங்கே ஆளே இல்லை. அவனுங்க ப்ரெசன்ஸே காட்டிக்கல. ஒருத்தன் நம்மளாலேயே உத்து பார்க்குறான். ஆனால் நம்ம ஆளுக்கு எதுவும் தெரியலை. கைத்தட்டின சத்தம் கன்ஃபார்ம்னு தோண இவனோட சென்ஸே இவனுக்கு எதிராக கேம் ஆடுது. லூனா நம்ம ஆளோட ஸ்கில்ஸை பார்த்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகிறா. ஐடென்டிட்டியை கன்ஃபார்ம் பண்ணவே நம்ம ஆளை ஃபாலோ பண்ணியிருக்கா. இவன் நம்ம ஜிம் தானேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறா. நம்மளால செம்ம கடுப்பாகி ரூமை நோட்டம் விட லூனா ஷாக் ஆகுறா. ஏன்னா சில செகண்ட்ஸில் நம்ம ஆள் அவளோட ப்ரெசன்ஸை டாப் டக்கராக கெஸ் பண்ணிட்டான். நம்ம ஆளோட கன்ஃபியூஸான ஃபேஸை பார்த்து எக்ஸைட் ஆகி பிரதர் கூட ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறா. அப்போதான் அவனோட சென்ஸு ஷார்ப்பாகி இன்னும் மாஸ் ஆவானே யோசிக்கிறா. இந்த இன்சிடெண்ட் நடந்து 4 நாள் கழித்து ரூம் ஓனர் நம்ம ஆளை காலி பண்ண சொல்கிறான். அந்த பையனை போட்டுத்தள்ள எந்த பணமும் வேணாம்னு நம்மளால பிளான் போடுறான். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. அவன் பெரிய கிளான்னு தெரிஞ்சாலும் இவ்வளோக்கத்தான் இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆளை பற்றி நம்ம ஆளுக்கு பயம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மேட்டர் அவனை செம்மையாக சங்கடப்படுத்துது. சடன்லி ஒரு பழக்கமான ஆள் வந்து நம்ம ஆள் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறான். அப்போ இன்னொரு அசாசினை எப்படி தூக்கணும்னு டிப்ஸு தரான். ஒரு அசாசினை ஜெயிக்க அவனை மெஜிஷியனாக நினச்சிக்கோ, அப்போ தான் அவன் போடுற வினோதமான ட்ராப்பை எல்லாம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறான். நம்ம ஆள் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு பேட் வைப் வருது. வெளியே பார்த்தா சுற்றி கிளாட் ட்ராப்ஸ். இது அசாசினோட சீக்ரெட் அட்டாக் டிஸ்ட்ராக்ஷன் கரெக்டாக கெஸ் பண்ணுற நம்ம ஆள் உஷாராக ரியாக்ட் பண்ணி எனிமியை துரத்தி போகிறான். அப்போதான் 3 அசாசின்ஸ் வந்து கீழே இருந்து ட்ராப் போட்டு நம்ம ஆளை பிளாக் பண்ணுறாங்க. அந்த ட்ராப் நம்ம ஆளோட வெப்பனில் ஒட்டிக்க நம்ம ஆளோட அட்டாக் பண்ண முடியாமல் போகுது. இதுதான் சான்ஸ்னு அசாசின்ஸ் எல்லாம் நம்ம ஆளை முடிச்சுக்கிட்ட சீனில் இறங்குறாங்க. ஆனால் இந்த லூசு பசங்களுக்கு நம்ம ஆளோட மாஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பற்றி தெரியலை. கேஷுவலாக அவனுங்களை ஒரு தட்டு தட்டி வேற லெவல் ஃபினிஷிங் மூவில் 3 பேரையும் காலி பண்ணி இடத்தையே சின்ன பின்னமாக்குறான். டேமேஜுக்கு காசாக ஒரு கட்டு கோல்டு தூக்கி போட்டுட்டு மாசாக கிளம்புறான். இவனுங்க எல்லாம் அசால்ட்டாக தட்டி தூக்குற அளவுக்கு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் எடுத்த அசாசின்ஸ். இப்போ அடுத்தடுத்து பெரிய தலைங்களை ஹண்ட் பண்ண நம்மளால ரெடி ஆகுறான். பாய்சன் ஏரோஸை சுக்குநூறாக உடைக்கிறான். ஆனால் அது வெறும் ட்ரீசர் தான். மேலேருந்து ஏரோஸ் கொட்ட எல்லாத்துலேருந்து வேற லெவலில் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். எனிமீஸோட அட்டாக்லேருந்து தப்பிக்க ஒரு இடத்துல நம்மளால லாக் ஆகுறான். எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே புரியலை.
டக்குன்னு மேலே ஏறி நின்னதும் எல்லா அசாசின்ஸும் நம்ம ஆளு மேலே மொத்தமாக பாயிறானுங்க. இதுதான் சான்ஸ்னு எல்லாரையும் ஒரே அடியாக தட்டி தூக்குறான் நம்ம ஆளு. ஆனால் நம்ம ஆளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய டவுட் ஓடுது. சும்மா எந்த ரீசனும் இல்லாமல் இத்தனை பேர் வரதை நினச்சி நம்ம ஆளு குழம்புறான். ஆனால் இதை பார்த்துட்டு ஜாலியாக சிரிக்கிற லூனா நம்ம ஆளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸை செம்ம இம்ப்ரெஸ். இந்த ட்ரைனிங்கில் நம்ம ஆள் செத்து போனால் கூட அவளுக்கு கவலை இல்லையா? ஏன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ட்ரைனிங் பார்ட்டு தானா. அட்டாக் எல்லாத்தையும் சமாளித்த நம்ம ஆள் அசாசின் லீடர் மேலே செம்ம கடுப்பில் இருக்கான். அப்போன்னு பார்த்து ஒரு அனானிமஸ் நோட்டு வர அது லூனாதான்னு கன்ஃபார்ம் ஆகுது. நம்ம ஆள் கூட சும்மா வம்பிழுக்கிறது அவளுக்கு வேலையாக போச்சு. அதனால் நம்ம ஆள் அவனோட அர்சனலில் இருக்க சீக்ரெட் ஆர்டிஃபேக்டை தூக்க பார்க்குறான். ரன் ஹேண்டில்ஸ் எல்லாம் டக்குன்னு பாய்சனுக்கு பலியாயிடும். ஆனால் எவ்வளோ பெரிய அசாசினேஷன் அட்டாக்காக இருந்தாலும் காப்பாற்றுற 10,000 பாய்சனுக்கான கியூர் ஏர் எலிக்சர் லூனாவுக்கு தரப்பட்டிருக்கு. அவள் கிளம்பும் போது அந்த எலிக்சர் இருந்தாலும் பிறந்ததுலேருந்தே அவளுக்கு பாய்சன் ரெசிடென்ஸ் இருக்கிறதால அது தேவையில்லை. கடைசியில் அதை ஆனா கிட்ட கொடுத்துட்றா. ஜாசுவாவுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஆனா கிட்ட இருந்து எலிக்சரை தூக்க நம்மால் வெறித்தனமாக பிளான் போடுறான். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி யோனாவோட கெத்தான ஆட்டத்திலிருந்து நம்மால் எஸ்கேப் ஆகணும். செகண்ட் நைட் மறுபடியும் நம்மால் வெறித்தனமாக ஹண்ட் பண்ண தன்னோட மாஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அத்தனை அசாசின்ஸையும் தூக்குறான். சடன்லி கதவுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்க வெளியாள் யாராச்சும் வந்திருக்காங்களோன்னு நம்மால் யோசிக்கிறான். பார்த்தா அந்த சீக்ரெட் ட்ராவலர்ஸ் வேற யாரும் இல்லை, டான்டேவும் வெரடினும் தான். இவனுங்களை ட்ராக் பண்ணுறதுல பட்ட கஷ்டத்தை எல்லாம் நம்மளோட பிரச்சனைன்னு சொல்கிறானுங்க. என்ன பேச்சுடாது. இதை கேட்டு நம்ம ஆளுக்கு கோவம் கண்ணை மறைக்க வெரடினும் டான்டேவும் காசெல்லாம் செலவு பண்ணி நம்ம ஆளை பார்க்க வந்திருக்கானுங்க. பிளான்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் வந்திருக்கானுங்க. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்ம ஆளு கேட்குறான். அசாசின்ஸை வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு டான்டே கெத்தா ஒரு பதில் சொல்கிறான். தூரத்துலேருந்து இதை பார்க்குற யோனா கண்டிப்பாக இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. இந்த கேமில் புதுசாக யாராச்சும் என்ட்ரி ஆவாங்கன்னு அவள் எதிர்பார்த்தவே இருக்க மாட்டா. செம ஷாக் ஆயிடுறா. அப்போ தான் சார் அவுல், அதாவது அந்த நேம்லெஸ் கிங்கு யோனாவுக்கு வார்னிங் தர வரான். அவள் ஆடுற ஆட்டத்தில் ஏகப்பட்ட வீடுங்க நாசமாயிடுச்சான். அதே நேரம் வெரடினையும் டான்டேவையும் பார்த்துட்டு அவனுக்கு பேனிக் அட்டாக் வர யோனா அதை ஹேண்டில் பண்ண டக்குன்னு கிளம்புறான். ஆனால் அவள் அவளை தடுத்து அவங்கள கொல்ல விடலை. பிரதரோட கேமை வேற எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறான். அதுக்கு பதிலாக ரியல் அசாசின்ஸை அனுப்பி சர்வைவல் கேம் ஆடலாம்னு ஐடியா தரான். இவங்க உயிர் பிழைக்கிறத வச்சு தான் வின்னா லூஸான்னு டிசைட் ஆகுமா. யோனா நம்மால் எப்படியாவது பழிச்சிக்கணும்னு வெறித்தனமாக வேண்டிக்கிறா. ஏன்னா நம்மளால் அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. கில்லர்ஸை அவளே செலக்ட் பண்ணிட்டு இடத்த நாசம் பண்ணதை பற்றி பேசாமலே அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வெரடினும் டான்டேவும் மயங்கி கிடைக்க நம்மால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். இவங்க 2 பேரும் தன்னோட பவரில் செமையாக இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. பாஸ்ட் லைஃப்பில் மாஸ் ஜீனியஸாக இருந்தவங்க இந்த லைஃப்பில் ஏன் இவ்வளோ மொக்கையாக இருக்கானுங்கன்னு நம்மால் யோசிக்கிறான். இந்த சிக்கலான சீன்லேருந்து தப்பிக்க இவனுங்க 2 பேரையும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்மால் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். ஆனால் அப்போ தான் யாருக்கும் தெரியாமல் அவுல் சடன்லி நம்ம ஆளு முன்னாடி வந்து நிற்கிறான். இவன் தான் இந்த சிட்டியோட நம்பர் 1 அசாசின். வந்தவனை நேம்லெஸ் கிங்குன்னு நம்மால் உடனே கண்டுபிடிச்சிடுறான். மரணத்தை பார்த்ததும் இவ்வளோக்கேத்தான் நிற்கிறியேன்னு அவன் பாராட்டுறான். நம்ம ஆளுக்கு பயம் இல்லைனாலும் உள்ளுக்குள்ளே செம்ம பதட்டமாக இருக்கான். இவன் லூனாவை பற்றி பேச தான் வந்திருப்பானோன்னு நம்மால் யோசிக்கிறான். நம்ம ஆளோட திமிரான பேச்சை பார்த்து அந்த ஆளுக்கு செம்ம காண்டாக தன்னோட மாஸ் ஆராவை ரிலீஸ் பண்ணுறான். உட்காந்த இடத்துலையே மூச்சு முட்டி சாகுற அளவுக்கு ஆரா ப்ரெஷர் இருக்க ரன் ஹேண்டல் பேட்ரியார்க் பேரை சொல்லி அந்த அட்டாக்கை நம்மால் நிறுத்துகிறான். அப்போ தான் நம்ம ஆளுக்கு புரியுது நம்மளாம் இங்கே ஒன்றுமே இல்லைன்னு. சும்மா பந்தாவாக பேசுனதுக்கு சாரி கேட்குறான். அதுக்கு அவுல், இனிமே நீ ரியல் கில்லர்ஸ் கூட தான் ஃபைட் பண்ணணும். இந்த வெரடினும் டான்டேவும் செத்தா பெரிய பஞ்சாயத்து ஆயிடும்னு சொல்கிறான். இந்த 2 பேர் உயிரையும் பணைய வச்சு தான் நம்மளால் தப்பிக்கணும். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.